எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கோவை மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகிற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் இந்த சைவப்பாட வகுப்பின் தொகுப்பில் இரண்டாவது நூலாகிய போற்றி பகருடை அப்படிங்கிற நூலை நம்ம சிந்திப்பதற்காக தொடங்கி 5 போற்றிகள் நமக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. 6வது போற்றியிலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நூல் மிக அற்புதமான பல செய்திகளை நமக்கு தருகிறது என்பதை விரிவாக கடந்த வகுப்பில் நாம் பார்த்துட்டோம். அப்போ இந்த நூலினுடைய செய்திகள் என்ன அப்படிங்கும்போது முதல் வணக்கத்தை எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இறைவன் யார்? அவன் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடியவன். அந்த மிகப்பெரியவன் என்பதற்கு ஆசிரியர் எவ்வாறு காட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமன், தேவர்கள், தேவருடைய தலைவன் திருமால், வேதம், வேதாந்தம், நாதம், நாதாந்தம் என்று சொல்லப்பெறுகிற அவை அனைத்தும் எவ்வளவு இயலுமோ அவ்வளவும் தேடுகின்றன. ஆம் அளவும் தேட. இப்படி அவை அவரவர் நிலையில் தேடுகிற பொழுது அவங்க தேடுகிற நிலையில் அவங்க அறிவுக்கு அப்பால் நிற்கக்கூடிய இறைவன். அதான் இங்கே அப்பாலை என்ற ஒரு சொல்லால் குறித்தார். பிறகு அப்படிப்பட்ட அந்த இறைவன் எல்லா உயிர்களுக்கும் நலத்தை கொடுப்பதற்காக சேம ஒளி யார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் கொடுத்தார். அந்த சேம ஒளியானது எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டாக மணிகள் அமைக்கப்பட்டு அழகு வாய்ந்திருக்கிற சிற்றம்பலத்தை வந்து நடனம் புரிந்து கொண்டிருக்கிற திருவடிக்கு வணக்கம். இதான் அவர் சொன்ன முதல் வணக்கம். ஏன்னா இதில் மொத்தம் 14 வணக்கங்கள் இந்த நூலில் அமையப்பட்டிருக்கிறது. அதில் முதல் வணக்கம் என்பது இறைவன் யார், எவ்வளவு பெரியவன் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக முதல் வணக்கம் அமைந்தது. சரி, அப்படிப்பட்ட அந்த இறைவன் இந்த திருநடனத்தை இந்த தில்லையிலிருந்து செய்கிறாரே, அப்படி என்ன அந்த நடனத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், எண்ணிக்கை இறந்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு தேவையான தனு கரண புவன போகம் என்று சொல்லப்பெறுவற்றையெல்லாம் படைத்து அவற்றோடு உயிரை கூட்டி அந்த உயிர்கள் செய்த வினையை காத்து அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அவற்றையெல்லாம் ஒடுக்கி அவைகளுக்கு அருள் செய்வதற்காக, எனவே அந்த பெருமான் படைத்தும் காத்தும் இளைப்பு ஒழிய விட்டு வைத்தும் அப்படிங்கிற ஒரு தொடர் கொடுத்தார். இந்த 3 வகையான செயலின் வழியாக அவன் ஆதி அந்தம் கடந்தவனாக ஆடுகின்ற அளவிறந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய கருணைக்கு ஒரு வணக்கம் என்று சொன்னார். 2வது வணக்கம். சரி, அப்படி அந்த பெருமான் இந்த உயிர்களுக்கு படைத்து காத்து அவை இளைப்பு ஒழிய விட்டு வைத்துன்னு சொன்னாரே, அப்படி எப்படி தான் என்ன தான் செய்கிறார் அப்படின்னு சொல்ல வரும்போது தான் ரொம்ப இன்றியமையாத வணக்கம் 3வது வணக்கம். இந்த 2 வணக்கம் பல நூலில் படிப்பது தான். இறைவன் தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா பெரிய புராணத்திலேயே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி அப்படின்னு பலகாலம் தெரிந்த செய்தி தான். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய இந்த செய்தி தான் 3வது வணக்கத்தில் ரொம்ப இன்றியமையாத குறிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிர்களும் பாசமும் அனாதி காலம் தொட்டே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த அனாதி என்கிற சொல்லும் பொழுது இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களும் இருந்தன. உயிர்கள் இருந்த பொழுதே அதனோடு பாசம் இருந்தது.
இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய பொருள் ஆணவமலம் என்கிற பாசம். இந்த ஆணவமலமாகிய பாசத்தை நீக்க இறைவன் கண்மம் மாயை என்கிற 2 பாசத்தை கூட்டுகிறான். அது 2ம் பாசம்தான், அது அவனால் கூட்டப்பெறுவது. இவை நம்மோடு நாம் என்னைக்கு இருந்தோமோ அன்னைக்கே நம்மோடு இருந்தது எது அப்படின்னு கேட்டால், அறியாமையை செய்கிற ஆணவமலமே நம்மோடு அனாதிகாலம் தொட்டு இன்று வரை, இனி முத்தி பெறுகிற காலத்திலும் கூட இருக்கும். ஆனால் இருக்கிற இருப்பில் தான் வித்தியாசம். நேற்று அந்த ஆணவ மலம் நம் அறிவை முழுமையாக மறைத்திருந்தது. எனவே நாம் மலத்துள் இருக்கிறோம், நாம் அறிவானவர்கள், அறிவாக இருக்கிற நாம் அறிவை இழந்திருக்கிறோம் என்கிற நினைப்பு கூட இல்லாமல் இருட்டுக்குள்ளே கிடப்பது போல கிடந்தோம். இன்றைக்கு உடம்போடு கூடி வெளிச்சம், இருட்டு, மயக்கம் இப்படி எல்லாவற்றிலும் கலந்து ஒரு கலவையாக பல்வேறு வகையான அனுபவங்களுக்கு உரியவர்களாக நாம் பெறுகிற அனுபவங்கள் நிலைத்த இன்பமாக இல்லாமல் அது கனப்பொழுது மாறுகிற இன்பங்களாக நிற்கக்கூடிய நிலையில் நம்முடைய நுகர்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த நுகர்ச்சிகள் அனைத்தும் தற்காலிகமானவை அப்படிங்கிறத உணர்ந்து அதை திருவருள் உணர்த்தி, அதன் பிறகு நிலைத்த இன்பம் ஒன்று இருக்கிறது, அது இறைவனுடைய திருவருள் இன்பம் என்று உயிருக்கு தெளிகிற காலம் வரை காத்திருந்து உடனே கொடுத்து விடுவதல்லது. அந்தந்த உயிருக்கு அது அறியப்படணும். அறியும் போது அந்த உயிர் அதை விரும்பணும். விரும்புகிற பொழுது அது புண்ணியத்தை செய்து அந்த புண்ணியத்தின் பயனாக அந்த பயனை கூட்டணும். எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு நீங்கள் நினைத்து பார்க்கணும். முதல்ல உயிருக்கு அதன் கண் விருப்பம் எழுமாறு உதவி செய்யணும். விருப்பம் எழுந்த பிறகு அதுக்கு அந்த செயல் நடைபெறுவதற்கான புண்ணியத்தை செய்ய வைக்கணும். அந்த புண்ணியம் முற்று பெறுகிற காலம் வரும்போது அதன் பயனை கூட்டுகிற குருநாதனாக வடிவம் தாங்கி வரணும். வடிவம் தாங்கி வந்து ஞானத்தை உணர்த்தி இந்த பாச பிணைப்புகளிலிருந்து நீக்கி அந்த உயிரை திருவடி இன்பத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யணும். சொல்கிறதுக்கே இவ்வளோ நீளம் இருக்குதுன்னா செயல்பாட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற நம்ம எண்ணி பார்க்கணும். அது பெரிய செயல்முறை அப்படிங்கிறதான். நம்ம இன்றைக்கி அரசு போடுது இல்லைங்களா, 5 ஆண்டு திட்டங்கள். இப்போ போடுற திட்டம் 5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் முடித்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் முடியுமான்னு தெரியாது. உடனே எனக்கு 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு நீங்கள் சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து 5 ஆண்டு திட்டம் 5 ஆண்டு திட்டம் 5 ஆண்டு திட்டம்னு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம நினச்ச இலக்கை எட்டலை. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், 100 ஆண்டு சுதந்திர விழா கொண்டாடுவதற்குள் எட்டிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். அதை எட்டி விடுவான்னு தெரியாது. சாத்தியம் இல்லை என்பதெல்லாம் இல்லை, சாத்தியம் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த மாதிரி சிவபெருமான் போடுகிற 5 ஆண்டு திட்டம் போல் அவர் இந்த 5 போடலை. பிறவிதோறும் திட்டத்தை போடுறார். இந்த பிறவியிலாது இவன் திருந்திடுவானா, திருந்துற மாதிரி ஒரு நினைப்பு இவனுக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்ப்பார். பார்த்து கொஞ்சம் திருந்துற மாதிரி தெரிஞ்சுன்னா ப்ரமோஷன் கொடுத்து அடுத்த பிறவியை கொடுப்பார். இல்லைன்னா ப்ரமோஷன் போட்டு கீழே தள்ளுவார். கொஞ்சம் கீழே போயிட்டு வாடா அப்படின்னு கீழே அமுச்சுடுவார். இப்படித்தான் நம்ம ஏறுவதும் இறங்குவதுமாக, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்குமாக போய் வந்து அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவை நோக்கி வரும். ஒரே பிறவியில் நமக்கு தெளிகிற வாய்ப்பு இருந்ததுன்னா சிவபெருமான் நமக்கு போர் அடிக்குன்னு நினச்சிட்டு அவர் சுற்றி விடுவாரா என்ன? இல்லைங்க. நாம் எப்போ தெளிவோம் என்பதை நாள்தோறும் காத்து நிற்கிற கடவுள் நம்முடைய பெருமான். இவனுக்கு என்னைக்கு தெளிவு வரும், எப்போது இவன் தெளிந்த நிலைக்கு வருவான்கிற அந்த பக்குவத்தை நொடிக்கு நொடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நொடிக்கு நொடி பார்த்து கொண்டு இருக்கிற இறைவன் நாம் பக்குவம் ஆகிவிட்டால் கணப்பொழுதும் தாமதம் இல்லாமல் வந்து நின்றுடுவான் ஞானத்தை உபதேசிப்பதற்கு. அதுதான் அவனுடைய பெருங்கருணை. அது அப்போ அந்த திறத்தை நமக்கு உணர்த்துகிற வண்ணமாக நாம் நேற்று எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், இந்த செய்தி நம்ம அறிவுக்குள்ளே இருக்கணும். எப்போவுமே ஒரு உலகியலில் கூட சொல்லுவது ஒன்றுங்க, கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோங்கிற நினைப்பு நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி ஒரு 10 ரூபாய் எடுத்து செலவு பண்ணுறது முக்கியம் இல்லை. ஆனால் நேற்று அந்த 10 ரூபா கூட இல்லாத ஒரு காலம் ஒன்று நம்ம கையில் இருந்துச்சுல்ல. இதை இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டோம், எவ்வளவு உழைப்பு இருக்கிறது, எத்தனை பேருடைய உதவி இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நெஞ்சுக்குள்ளே ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா
நன்றி கடப்பாடோடு அவன் அந்த தன் பயணத்தில் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பான். அதை மறந்து போகிறவனுக்கு கடந்த காலத்தில் நம்ம இருந்த இருப்பென்ன, உதவி செய்தவங்க யார் என்ன, இதையெல்லாம் மறந்து போனவனுக்கு அவ்வளவு எளிதாக ஓய்வு கிடைக்காது என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. எனவே நமக்கு ஒரு நினைவு இருக்கணும். அதுக்காக கடந்த காலத்தையே நினைத்து கொண்டு இருப்பதில் மறந்துடக்கூடாது. நாம் நேற்று எங்கு இருந்தோம், இந்த இடத்துல இருந்து தான் நம்மளை சுவாமி இந்த இடத்துக்கு கொண்டாந்து வைத்திருக்கிறார். இப்போ நம்மளை நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப நன்றாக வைத்திருக்கிறார். அப்போ இன்றைய விட நாளைக்கு இன்னும் நன்றாக வைத்திருப்பார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. அந்த வகையில் நேற்று உயிர்கள் நெல்லில் உமி தவிடு இருப்பது போல ஆணவ மலத்தோடு இருந்தது ஒரு ஊமை சொன்னார். ரெண்டாவது ஊமை சொன்னார், செம்பு களிம்பு ரெண்டும் எப்படி செம்பு இருக்கும் போதே களிம்பு இருந்ததோ அதுபோல் உயிர் இருந்த பொழுதே அதனோடு களிம்பாக மலம் இருந்தது. இந்த செம்பு என்கிற பொருளை களிம்பு மறைத்து கொண்டு நிற்கும். அதுபோல ஆணவ மலம் ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயலை மறைத்து கொண்டு இருந்தது. அந்த ஆன்மாங்கிற பொருளையே மறைத்திருக்கிறது. எனவே செம்பை களிம்பு மறைப்பது போல இந்த மலம் உயிரை மறைத்திருந்தது. அந்த நிலை இது எது போல அப்படின்னு கேட்டால், கடல் நீர் உப்பு இருப்பது போல இறைவனும் இருந்தான், நாமும் இருந்தோம், மலமும் இருந்தது. இறைவன் கடல் போல இருந்தான், நாம் நீர் போல் இருந்தோம், நம் அறிவுக்குள்ளே மலம் உப்பு போல கலந்து இருந்தது. அவ்வளோதான் இது. இந்த மூணுக்கான ஓமை. நீங்கள் ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டவர் எத்தனை ஓமையை சொல்லி கொண்டு போகிறாருன்னு பாருங்கள். நம்ம அறிவுக்கு பதிய வைக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி பாருங்கள். நாமும் மலமும் ஒன்றா இருந்தோம். எது போல அப்படின்னு கேட்டால், நெல்லில் உமி தவிடு போல. அது மறைக்குமேயா? ஆம், செம்பில் களிம்பு போல. அந்த பொருளையே மறைக்குது. அப்புறம் அந்த பொருளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய இலக்கணத்தின் வண்ணமாக பின்னாடி எங்கள் இறைவன் இருக்கும்போது மலம் எப்படிங்க நம்மளை மறைக்கும் அப்படின்னு யாராவது நாளைக்கு கேள்வி கேட்டால், கடல் இருக்கும்போது கடலுக்குள் நீர் இருக்கிறது, நீருக்குள் உப்பு இருக்கிறது. இந்த உப்பு நீரை பற்றி இருக்கிற ஒழிய நீருக்கு இடம் கொடுத்த கடலில் இல்லை. அதுபோல் இறைவன் நாம் இருக்க, நம்முள் மலம் இருக்க, மலம் நம்மைத்தான் மறைத்ததை ஒழிய நமக்கு இடம் கொடுத்துக்கிற இறைவனை அந்த மலம் மறைக்கவில்லை. இந்த ஊமை சொல்லும்போது எவ்வளவு பொருத்தமாக எடுத்து ஆசிரியர் காட்டுகிறார் என்பதை நினைத்து நினைத்து நம்ம பார்க்கணும். இந்த மூன்றையும் காட்டின பிறகு சொன்னார், இது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஒருவுடை ஒப்பாய். அதற்கு பிறகு ஒரு ஊமை சொன்னார். எது? மாணிக்க மணியை பாம்பு விழுங்கி மறைத்து கொண்டிருப்பது போலவும், நெருப்பை விறகு தன்னுள் மறைத்து கொண்டிருப்பது போலவும் ஆணவமலம் ஆன்மாவினுடைய அறிவு இச்சை ரெண்டையும் மறைத்ததுன்னு சொல்லியிருக்கிறார். அறிவையும் செயலையும் மறைத்ததாக பாட்டு சொல்லுகிறது. தொடர்புடைய மூன்றில் ரெண்டை மறைச்சிருக்குன்னா இன்னொன்னையும் வருவித்து கொள்ள வேண்டும். எனவே அறிவு இச்சை செயல் மூன்றையும் மலம் மறைத்தது. ஆனால் பாட்டு சொல்லும்போது அந்த உயிரினுடைய தொழில், உயிரினுடைய ஞானம், இந்த ரெண்டையும் மறைச்சதுன்னு பாட்டு சொல்லுகிறது. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். எனவே வன்னியை மறைத்திருக்கிற காட்டகம் போலவும், மாமணியை மறைத்திருக்கிற நாகம் போலவும் இந்த ஆணவ மலம் என்ன பண்ணுச்சு? ஆணவத்தால் யாருக்கு? எண்ணிறந்த உயிர்களுக்கு. எனவே கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும்னார். நமக்கு அந்த மூன்றாவது வணக்கத்தில் எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரை ஆணவ மலம் மறைத்திருக்கும். இறைவன் ஒருவனே தான். நம்முடைய சைவ நெறியில், சித்தாந்த நெறியில் கடவுளர் பலர் அல்ல. தலைவன் என்று சொன்னால் ஒரே ஒருத்தன்தான் தலைவன். மற்ற எல்லாருமே உயிர் வர்க்கம்தான். இது சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணித்தரமான கொள்கை. நீங்கள் எத்தனை தெய்வத்தை வேணாலும் சொல்லுங்கள், அந்த தெய்வத்தின் அருள் பெற்று தெய்வத்தின் செயலை செய்து கொண்டிருக்கிற தெய்வங்கள் பலவாக இருக்கலாம். ஆனால் முடிந்த முடிவாக ஒப்பற்ற ஒரு தெய்வம் தலைமை பொறுப்பில் இருக்கிறது என்னன்னா ஒரே ஒரு தெய்வம்தான், அது சிவபெருமான். இதான் சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய செய்தி. எனவே அந்த வகையில் ஆணவம் என்பது உயிர்களுடைய எண்ணிறந்த உயிர்கள், அத்தனை உயிர்களுடைய அறிவையும் செயலையும் அது மறைத்தது. எனவே இச்சையும் மறைத்திருக்கிறது என்பது சொல்லப்படாதிருக்கிறது. அதையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே அறிவு இச்சை செயல் மூன்றையும் இந்த ஆணவ மலம் மறைத்தது. அப்படி இருந்த நிலையில்
பெருமான் என்ன பண்ணார்? இருட்டுக்குள்ளே கிடந்த நம்மை அல்லது சேற்றுக்குள் கிடந்த நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான்? அவனும் அந்த மலத்துக்குள்ளே புகுந்து, நாம் அங்கே தான் கிடக்கிறோம், நம்மளை எடுக்கணுமே. தாமரை பறிக்கணும்னு நினச்சா சேற்றில் இறங்கித்தான் ஆகணும் இல்லைன்னா. ஆனால் அந்த சேரு உலகில் இருக்கவங்க காலில் ஒட்டும். சிவபெருமான் அப்படி இல்லை, அவர் எதுலேயும் ஒட்டாதவர், எல்லாத்துலேயும் இருப்பார், ஒட்டி இருப்பார், ஆனால் ஒட்டாமல் இருப்பார். அது என்னைய ஒட்டியும் ஒட்டாது இருப்பார், பாசத்தோடு இருப்பார், ஆனால் பாசம் இல்லாமல் இருப்பார், நம்ம கூட இருப்பார், நம்முடைய குணம் அவனுக்கு இல்லாமல் இருப்பார். இதுதான் அவனுடைய தனிச்சிறப்பு. அதனால தான் அவனுடைய இலக்கணத்தை சொல்லுகிற பொழுது அவன் கலந்து மட்டுமே இருப்பவன் அல்ல, கடந்தும் நிற்பவன். இந்த ரெண்டு தன்மையும் இருப்பதனால எல்லா பொருள்களிலும் கலந்து, அந்த கலக்கும்போது எப்படி கலந்துருக்கிறான்? அதுவே ஆக கலந்து, மண்ணில் மண்ணாகவே கலந்து, விண்ணில் விண்ணாகவே கலந்து. சரி, இந்த மண்ணும் விண்ணும் அவனா அப்படின்னு கேட்டால் ரெண்டையும் கூட்டினா வந்துடுவானா? வரமாட்டான். ஏன்? அதை கடந்துல்லவா நிற்கிறான், வரமாட்டான். எனவே அதற்குள் கலந்தும் இருக்கிறான், கடந்தும் நிற்கிறான். நீங்கள் கலந்து இருக்கிறான்னு நினச்சி போனீங்கன்னா கடந்து நிற்பான், கடந்து நிற்கிறான்னு நினச்சி நின்னீங்கன்னா கலந்து நிற்பான். என்னையா இந்த மாயம் பண்ணுறாரு, என்னையா பண்ணுறது? ஆம், அவரை நீ அறிவால் கண்டுபிடிக்கலான்னு நினச்சின்னா வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்போ தான் காண்பது அவனை? ஒன்றே ஒன்று தான், அன்பு செலுத்து. அன்பை செலுத்தி கொண்டே இரு. அந்த அன்புக்கு சிவம் தானே வந்து உன்னிடத்தில் அகப்பட்டு விடும். இதைத்தான் நம் பெருமக்கள் ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார். இப்போ நமக்கு அன்பு செலுத்த தெரியாமல் தடுமாறுறோம். ஏன்? கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், சாமிக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுத்து, அவருக்கு பிடிச்ச உணவெல்லாம் சமைச்சு கொடுத்து, நீங்கள் இப்படின்னு பார்த்தா ஒரு வணக்கம் போட்டு, ஐயா நான் உங்கால் தான் அப்படி வணக்கம் போட்டு, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? நான் உங்கால் தான் ஐயா, நான் உங்கால் தான் அப்படின்னு ஏதாவது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. இவர் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிறார். அவர் மேலே அன்பை செலுத்துனா எங்கேயா செலுத்துவது? நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் பெரியவங்க சொன்னாங்க, அன்பை செலுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது, அவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னார். அவனுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா அன்பு தானாக வந்துருமையா, அவ்வளோதான். அதுக்கு அன்பு வரணும்னா அதான் வழி என்று நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அழகாக பாட்டில் சொல்லுகிறார். அப்போ அந்த துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே, நாளும் அஞ்செழுத்து ஓதின் அரண் அடிக்கு அன்பு அது ஆகும். அரணடிக்கு அன்பு ஆகும்னா என்ன பண்ணணும்? காலையும் மாலையும் மந்திரத்தை மறக்காமல் சொல்லு போதும் அப்படின்ட்டார். அப்போ துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே, இவ்வளோதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இந்த ஆணவமலம் நம் அறிவை மறைக்கிறது, செயலை மறைக்கிறது, எல்லாத்தையும் மறைச்சி நிற்கிது. அப்போ இதை வெளியே கொண்டு வரணுமே, என்ன பண்ணா? அவன் தான் நள்ளிருளி நட்டம் பைந்தாடும் நாதன் ஆயிற்றே. அங்கே நள்ளிருள் என்பது ஆணவமலம், இருளுக்குள்ளே புகுந்தான். நாம் இருட்டுக்குள்ளே தான் கிடக்கிறோம். நம்மளை பிடிச்சி தூக்குனா நம்ம அப்படியே இந்த நாய்க்குட்டிகள்லாம் கண் இல்லாது இருப்பது போல் நம்ம கண்ணெல்லாம் இழந்து கிடக்கிறோம். அப்படியே பிடிச்சி தூக்கி வெளியே கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணார்? மாயை என்கிற உடம்பை கூட்டுகிறான். இப்போ அவன் அந்த உடம்பு அவன் கூட்டியது தான். முதல் உடம்பை கூட்டுகிறான். அந்த முதல் உடம்பு என்பது நாம் செய்த பாவத்தால் கூட்டப்பட்டது அல்ல, அல்லது நாம் செய்த புண்ணியத்தால் கூட்டப்பட்டதும் அல்ல. அப்போ பாவத்தாலோ புண்ணியத்தாலோ முதல் உடம்பு கூட்டப்படலை. எப்படி கூட்டினாரு? இந்த உயிர் நலம் பெற வேண்டும் என்று கருதி கருணையினால் கூட்டினான். அப்போ முதல் சட்டை நமக்கு முதல் பிறப்பு இறைவன் கருணை காரணமாக நமக்கு கிடைத்த பிறப்பு.